டெக்னிக்கல் அதிரடியுடன் மொசாட்டின் ஆட்டம் உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. லெபனான் முழுவதும் ஹிஸ்புல்லா அறிவாளிகள் எந்த பொருளையும் தொடக்கூட பயந்தே சாகிறார்கள். இந்த ஆபரேஷன் பல புதிய கோணத்தை உருவாக்கியுள்ளது. ஜேம்ஸ் பாண்ட், பிளாக் மிரர் திரைப்படங்களில் மட்டுமே பார்க்கக்கூடிய சிலவற்றை நடைமுறையில் செய்து காட்டியுள்ளனர். இன்டெலிஜென்ஸ் ஆபரேஷனில் உலகத்திற்கே முன்னோடி என்பதை மீண்டும் நிரூபித்து காட்டியுள்ளது இஸ்ரேல். எதிராளியை நம்முடைய நிலத்தில் எதிர்கொள்ளக்கூடாது, அவனுடைய குகையில் போய் அடித்து ஆட வேண்டும் என்பது இஸ்ரேலின் நிரந்தர கொள்கை. இதற்கு முக்கிய காரணம் தீவிரவாதிகள். மக்களுக்கு நடுவே பாதுகாப்பாக வசித்துக் கொண்டு மற்றவர்களை தாக்குவார்கள். அவர்களை சுற்றியுள்ள மக்களுக்கு தெரிந்தாலும் காட்டிக் கொடுக்க மாட்டார்கள். பாதுகாப்பு அரண் அமைப்பார்கள். தீவிரவாதிகளுக்கு துணை போவார்கள். இப்போது நவ துவாரமும் மூடி சொல்வதறியாது திகைத்து நிற்கின்றனர். அவ்வளவு துல்லியமான தாக்குதல். இது சாதாரண தாக்குதல் அல்ல. ட்ரோஜன் ஹார்ஸ் என வரலாற்றில் படித்தவற்றையெல்லாம் தூக்கி சாப்பிடும் ஒரு மிகப்பெரிய சம்பவம். பொதுமக்களிடையே பதுங்கியிருக்கும் தீவிரவாதிகளை தாக்குவது அவ்வளவு எளிதல்ல. சில லட்சம் மக்கள் நடுவே 5000 முதல் 10,000 தீவிரவாதிகளை ஒரே நேரத்தில் சிதறவிட்டதும் கதறவிட்டதும் இஸ்ரேலின் இன்டெலிஜென்ஸ் ஆபரேஷனின் வல்லமையை காட்டுகிறது. இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவின் அனைத்து நடவடிக்கைகளையும் உன்னிப்பாக கவனித்து வந்துள்ளனர். அவர்களிடையே ஊடுருவியுள்ளனர். அவர்களின் ஒவ்வொரு நடவடிக்கையையும் அவர்களுக்கு அத்துப்படி என்பதை நிரூபித்துள்ளனர். இந்த பேஜர், வாக்கி டாக்கி உட்பட அனைத்தையும் வாங்க முதலீடு செய்தது ஈரான். திசை திருப்பி இவற்றை வாங்க வைத்ததே இஸ்ரேலாகத்தான் இருக்கும். பல வருடங்களாக இதுபோன்ற தாக்குதல்களுக்கு ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடத்தி கண்டுபிடிப்புகளை ரகசியமாக வைத்துள்ளனர். சரியான நேரத்தில் அவற்றை உபயோகிப்பது இஸ்ரேலின் திறமைக்கு சான்று. யாரோ யாரிடமோ வாங்கிய பொருட்களை இடையில் வழிமறித்து குறிப்பிட்ட நேரத்திற்குள் அதில் தங்கள் வெடிபொருட்களை நிரப்பி தாங்கள் இயக்கும் வரை அவை பாதுகாப்பாக இருக்கும் தொழில்நுட்பத்தை எப்படி புகழ்வது? இந்த பொருட்கள் யார் யாரிடம் சென்று சேர்கிறது என்பதையும் கண்காணித்து அவை முக்கிய நபர்களிடம் சென்று அடைந்ததை, அவற்றை தொடர்ந்து உபயோகிக்கின்றனர் என்பதையும் உறுதி செய்து தங்களுடைய ரகசியம் கசியாமல் குறைந்தபட்சம் 6 மாதம் முதல் 1 வருடமாவது மெனக்கட்டுள்ளனர். எங்காவது ஒரு மயிரிழை சந்தேகமும் வந்திருந்தால் மொத்த திட்டமும் வீணாகியிருக்கும். சரி, இதனை எதிர்த்து என்ன செய்ய முடியும்? தீவிரவாதிகளும் அவர்களுக்கு உதவியவர்களும் எங்கும் முறையிட இயலாது. லெபனான் ஒரு கிறிஸ்தவ தேசமாக இருந்தது. அகதிகளுக்கு ஒரு காலத்தில் உதவி செய்து இன்று தீவிரவாத தேசமாக மாறியுள்ளது. இந்த நடவடிக்கைகள் பொதுமக்கள் பாதிக்கப்படவில்லை என்பதால் இது சர்வதேச குற்றத்தில் வராது. தொழில்நுட்பம், தொடர்பு சாதனங்கள், பாதுகாப்பு என்பது அமெரிக்கா போன்ற நாடுகள் வேறு நாடுகளில் குழப்பத்தை விளைவிக்க தீவிரவாதிகளுக்கு கொடுப்பதுதான். இருந்தாலும் இந்தியா போன்ற நாடுகள் விழித்துக் கொள்ள வேண்டும். இன்று ரயில்வே தடங்களில் விபத்து உருவாக்க மெத்தனப்படும் தீவிரவாதிகளுக்கு இதுபோல வேறு தொழில்நுட்பத்தை இதே மேலை நாடுகள் கொடுக்கும் வாய்ப்பு உள்ளது. அரசு கண்காணிப்பை மேலும் கடுமையாக்க வேண்டும். பொதுமக்களை பொறுத்தவரை அவர்கள் எந்த கட்சி, அமைப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக எதையும் முயற்சிக்க கூடாது. தீவிரவாதம் ஒரு நாள் உங்கள் குடும்பத்தையும் தாக்கும் என்பதை எந்த நேரமும் மறந்துவிட வேண்டாம்.